அதுக்கு நம்ம என்ன சொல்லணும், என்ன பேசி அவரை வந்து பேச சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா கீழே கலாட்டான்னு போட்டிருக்கு, மேலே வந்து ஜீன்னு போட்டிருக்கு. அதை நான் இப்போ தான் கவனித்தேன். கல்விக்குன்னு ஒரு கடவுள், ஒன்னொன்றுக்கும் ஒரு கடவுள் இருப்பாங்க இல்லையா, வீரத்துக்கு ஒரு கடவுள், அந்த மாதிரி இசைக்குன்னா ஒரு கடவுள் காடு வந்து அடுத்து பேசுவார். பேசுறவர் கடவுள் இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் மியூசிக் சார், இன்னொரு பேசுறவர் கடவுள் இல்லை. இது பேசுற கடவுள், கடவுள் பேச மாட்டாரு, இவர் வந்து பேசுற கடவுள். பேசினா நான் கடவுள் இல்லைங்கிறேன். உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது சார். முடியாது, தெரியுது இல்லை, அப்புறம் ஏன் பேசுறேன்? உங்ககிட்ட ஜெயிக்கணுங்கிற ஆசையே இல்லை சார், உங்ககிட்ட தோத்து போறதே சந்தோஷமா இருக்கும். அது தோல்வின்னு நான் நினைக்கலையப்ப. அது என்னுடைய வெற்றி தான் சார். பாத்தியா, ஜெயிச்சுட்டாரு, நீ என்ன ஜெயிச்சுட்ட. எல்லோருக்கும் வணக்கம். பாக்யராஜன் இந்த 50 வருட சேவை இங்கு மிகவும் கோலாகலமாக, மிகவும் கொண்டாட்டமாக, மிகவும் இவ்வளவு பெரிய அனைத்து உலக முக்கியமான நபர்களும் இங்கே வந்து அவரை வாழ்த்தி செல்வதன் காரணம் அவருடைய திறமையும், அவர் எடுக்கின்ற துறையிலே அவர் எவ்வளவு தூரம் சாதித்திருக்கிறார் என்பதும் தான் முக்கியமான காரணமாகும். நானும் சாதாரணமாக இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறதில்லை. பாக்யராஜன் முதல் சந்தித்ததை நான் சொல்கிறேன். நான் சந்திக்கலை. 16 வயதிலே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இன்னும் ஜோக்கே சொல்லலை. படம் ஓடிட்டு இருக்கு. படம் ஓடினா டபுள் பாசிட்டிவ்னா பிக்சர் பாசிட்டிவ், சவுண்ட் பாசிட்டிவ் ரெண்டையும் இன்டர்லாக் பண்ணி ப்ரொஜெக்டரில், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மாதிரி அன்னைக்கு இல்லை, 2 ப்ரொஜெக்டரில் இன்டர்லாக் பண்ணி ரெண்டையும் ஒன்றா ஓட்டினா தான் சவுண்டும் பிக்சரும் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். அப்போ ரீரெக்கார்டிங் பண்ணுறப்போ ஆர்கெஸ்ட்ராலாம் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க, ஒரு 60 பேர். நான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சீன் போயிட்டுருக்கு, மியூசிக் பண்ணுறோம், டேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக சீன் பாயிண்ட்டு எங்கெங்கே என்னென்ன வருது, சேஞ்சஸ் வருது எல்லாம் பார்த்துட்டு ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு டேக் போகலான்னு சொல்லி டேக் போகிறப்போ நாங்கள் அன்றைக்கி சிங்கில் வந்து எனக்கு கண்டக்ட் பண்ண கோவர்தன் சார், மியூசிக் டைரக்டர், அவர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. 2-3 தடவை வந்து சிங்க் வந்து கரெக்டாக வந்து இந்த ஷார்ட்ஸுக்கு சேஞ்ச் ஓவர்ஸ் வந்து வரலை. அதனால் நானே போயிட்டு, அண்ணா நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள், நான் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டக்ட் பண்ணுறப்போ மியூசிக் போச்சு, பிக்சர் ஸ்டார்ட் பிக்சர் அப்படின்னாங்க, ரன்னிங் அப்படின்னாங்க, டேக் 1 போயிட்டுருக்கு. நான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், மியூசிக் போயிட்டுருக்கு. சார் கட்னு ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டு யாருன்னு பார்த்தா ஒரு பையன் நிற்கிறாப்புல. யார் யாது அப்படின்னு பாரதிராஜன் கேட்குறேன். நீ வாயா உள்ள வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனது பாக்யராஜ். கட்னு சொன்னது பாக்யராஜ். ஏன் கட்னு சொன்னா நீ? சார் சவுண்டே வரல சார், உள்ள மானிட்டரில் உள்ள கேட்டுட்டு இருக்கு, டைலாக் வரலன்னு அவர் ஐடியா. டைலாக் டைமில் ஆஃப் பண்ணிடுவாங்க இல்லையா, அதாவது ஹெட்ஃபோனில் டைலாக்கே கேட்டுட்டு வந்தார். டேக் டைமில் வந்து டைலாக் தியேட்டரில் வந்ததுன்னா டைலாக்கோடு சேர்த்து மியூசிக்கும் சேர்த்து இதாகும்னு சொல்லிட்டு சவுண்ட் சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அது பண்ணுவாங்க. சார் டைலாக்கே வரல சார். அவன் என்னையா இப்படிப்பட்ட அசிஸ்டன்ஸ் எல்லாம் நீ வச்சுருக்க அப்படின்னா, அவன் ஏன் கேட்குற, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அவனுக்கு? இல்லையா, எக்ஸ்போஸ் பண்ண கேனை அவுட்டோரில் அப்படி திறந்து படம் பதிவாயிருக்கான்னு பார்க்க போனாயா, எக்ஸ்போஸ் கேன் அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தாலும் அவரை வந்து நான் மதிக்காமல் ரொம்ப ஒரு மாதிரியாக தான், அந்த மாதிரியான அசிஸ்டண்ட் அப்படின்னு தான் நடத்திட்டு இருந்தேன். ஆனால் இவர்கிட்ட இருந்து நான் ஒரு முக்கியமான பாடம் ஒன்று கற்றுக்கிட்டேன். ஒரு படம் வரிசையாக நாங்கள் பாரதிராஜா படம் வரிசையாக நடந்துகிட்டு இருக்கிறப்போ வந்து சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். பாரதிராஜா கதை சொல்லுவார், சரி இந்த இடத்துல ஒரு பாட்டு போட்டுக்கலையா, இந்த இடத்துல போடலாம், அது போடலாம், அப்படி கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சாங்கை கம்போஸ் பண்ணிவிட்டு, சாங்கை இல்லாத படத்தில் கூட நான் சாங்கை சொல்லிவிட்டு சாங்கை எடுக்கிறது வழக்கம். ஒரு படத்துக்கு என்ன பண்ணார் அவர் வந்து, சரி பாக்யராஜா கதை சொன்ன, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, பாக்யராஜ் கதை சொல்லுவாப்புல.
யோ என்னையா நீ கண்ட ஆளெல்லாம் நீ கதை சொல்கிறது அப்படின்னா, ஏய் நீ கேளு சரி இப்போ நீ பாரு அப்படின்னா. நிஜமாக அன்னைக்கு அவர் சொன்ன கதையில் ஃபஸ்ட்டு டைமாக நான் 2 பேர் கதை சொல்கிறதுல வந்து ரொம்ப அவுட் ஆயிட்டேன். ஒன்று வந்து பாக்யராஜ், அவர் அன்னைக்கு சொன்ன கதையில் வந்து அவர் சொன்ன ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அசந்து போயிட்டார். அசந்து போய் சிரிச்சு 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 வயிறெல்லாம் புண்ணாக போச்சு. கம்போஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். என்னையா செகண்ட் ஹாஃபில் டைரக்டர் ஏதோ ஐடியா வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு சொல்லலை. அப்போது அப்புறமா பார்த்தா நான் வந்து இவ்வளவு ஒரு மாதிரியாக நம்ம அவரை ட்ரீட் பண்ணோம். அது ரொம்ப தவறு. யாருக்கிட்ட என்ன திறமைன்னு நம்ம யார் டிசைட் பண்ணுறதுக்குன்னு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை நாம் யார் டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தீர்மானம் வந்தது. அன்றைக்கி இருந்து புதுசாக யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணுறது, அவங்கள மறுக்கிறதே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தேன். அந்த முடிவை என்னை எடுக்க வைத்ததன் காரணம் வந்து பாக்யராஜ் தான். உங்களுக்கு கதை கொடுக்கறத விட, உங்களுக்கு அந்த கதையில் எவ்வளவோ கருத்துக்களை சொல்கிறத விட எனக்கு ஒரு பாடம் கொடுத்தாரு பார்த்தீங்களா. எனக்கே ஒரு பாடம் கொடுத்தா வாத்தியார் அவர் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஓங்கு புகழ், மெய்ஞானம் பெற்று நீடோடி வாழ இந்த 50 வருட சேவைகளை முடித்து இங்கே சாதனையாக நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவிலே அவரை வாழ்த்தி வணங்கி நிறுத்திக் கொள்ளுகிறேன் என்னுடைய பேச்சை. விடைபெறுகிறேன்னு சொல்லக்கூடாது. சரிதான்.